இன்னைக்கு ஒரு புது கவிஞன் எழுதுனான், சிரிப்பு பத்தி எழுதுனான். ஏன்னா சிரிப்புங்கிறது, இந்த சிரிப்பும் கண்களும் தான் காதலுக்கு மிக முக்கியமான உறுப்புகள். அப்படி பார்த்து லேசா அப்படி லுக்க கொடுத்துட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சிரிப்பு பத்தி என்ன அழகா சொல்றா தெரியுமா? இன்னைக்கு கவிஞன் ஒருத்தன் எழுதுனா, அன்பே உன் மனச்சிறையில் தானே நான் இடம் கேட்டேன், அன்பே உன் மனச்சிறையில் தானே நான் இடம் கேட்டேன், நீ ஏன் உன் அப்பனிடம் சொல்லி என்னை மத்திய சிறையில் அடைத்து விட்டான்னு எழுதுனா. எஸ்னா எஸ்ன்ட்டு போ, நோனா நோன்ட்டு போ, நீயே உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி என்னை மத்திய சிறையில் அடைத்து விட்டாய்னா. அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதை சொன்னா சார் அழகா, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சம் நிறைந்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி வந்து சுவை கொடுத்தாய், சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். இந்த சிரிப்பு என்கின்ற சிறைக்கு சிக்கிக் கொள்வதைத்தான் காதல் என்று சொல்லுகின்றோம் நடுவர்களே. ஏனென்றால் காதல் என்பது கால தேச வர்த்தமானங்களை கடந்தது, எல்லை கோடுகளை கடந்தது. அந்த காதலை பற்றி சொல்லும் போதுதான் சார் இவன் அழகா சொல்லி இருக்கிறான். இந்த ரெண்டு பேரையும் பாருங்க, சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க.